شهر رمضان الذي أنزل فيه القرآن. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல்தான் தர்மம் செய்தல். இஸ்லாம் தர்மத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகும் இந்த உலகத்திற்கு வந்து ஒரு அமல் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புவான். அது எது தெரியுமா? அதுதான் தர்மம். எனவே இப்படிப்பட்ட தர்மம் ரமதானுடைய காலத்திலே நாங்கள் செய்கிற பொழுது அதற்கு இன்னும் விசேஷம் இருக்கிறது, இன்னும் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. தர்மத்துக்கு இஸ்லாம் சொல்லும், குர்ஆன் சொல்லும் உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு வித்தை போல. அந்த வித்து 7 கதிர்களை உருவாக்குகிறது. அந்த 7 கதிர்களிலும் 100 வித்துக்கள் உருவாகின்றன. இப்படி 700 வித்துக்கள், ஒரு வித்தினால் 700 வித்துக்கள் உருவாகிறது. இதே போன்றுதான் நாம் கொடுக்கிற ஒரு தர்மத்தினால் அதற்கு நமக்கு 700 மடங்கு கிடைக்க இருக்கிறது. இல்லை, அதைவிட அதிகமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தர இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் மிகவும் தர்ம உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கொடைவள்ளல் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற அந்த ரமதானிலே அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் ஹதீதிலே பார்க்கிறோம். எனவே ரமதானுக்கும் தர்மத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. எங்களுக்கு நோன்பு பசியை உணர்த்துகிறது. ஏழைகள் இவ்வாறு தான் வல்லமையாக பசியிலே இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே ரமதானுடைய காலத்திலே நோன்பு நோட்பதற்காக, நோன்பு திறப்பதற்காக எல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது இவையெல்லாம் தர்மமாக இருக்கிறது. எனவே ரமதானுடைய காலத்திலே நாங்கள் அதிக தர்மம் செய்து அதிக நன்மைகளை அடைந்து கொள்வோம் சகோதரர்களே.